So good evening. I welcome one and all for today's session. So thanks for the opportunity, sir. Thank you, ma'am. So இன்னைக்கு we have our expert consultant நம்ம இடையே ஜாயின் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு heart health பத்தி in detail நம்ம தெரிஞ்சுக்க போறோம். Okay, and also what all the supplement which will support heart health இன்னைக்கு பார்க்க போறோம். So let's invite Swati onto this digital stage. Over to you, Swati. Thank you, sir. Thank you for the warm welcome. So good evening one and all. இன்னைக்கு வந்து இந்த செஷன் பாத்தீங்கன்னா ஹார்ட் ஹெல்த் பத்தி பார்க்க போறோம். why it is important and ஹார்ட் மூலியமா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணலாம் and அதுக்கு உண்டான ப்ரிவென்ஷன், டயட்ரி மாடிஃபிகேஷன்ஸ் அண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சப்ளிமெண்டேஷன் டீடைல்ஸ் பத்தி எல்லாமே நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம ஹார்ட் ஹெல்த்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் physiology of heart. ஸோ பேசிக்கா அந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்னா என்ன மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கேரி அவுட் ஆகுது அண்ட் என்ன இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம ஹார்ட் வந்து நம்ம பாடியில வந்து பிளே பண்ணுது, என்ன ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ணுதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு ஓவர்வியூ ஆஃப் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலா கார்டியோ என்ற டேர்ம் வந்து ரெஃபர்ஸ் டு ஹார்ட் அண்ட் வாஸ்குலர் என்ற டேர்ம் வந்து ரெஃபர்ஸ் டு பிளட் வெசல்ஸ். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹார்ட்ன்றது ஒரு பம்பிங் ஆர்கன், அது மூலியமா நிறைய வெயின்ஸ், பிளட் வெசல்ஸ், ஆர்டரிஸ் இது எல்லாமே கேரி அவுட் ஆகுது. ஸோ இன் அண்ட் அவுட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து கேரி அவுட் பண்ணி எக்ஸேலும் நம்ம பண்றோம், கார்பன் டை ஆக்சைடு எக்ஸேலும் பண்றோம். அபார்ட் ஃப்ரம் தட் இந்த பிளட் வெசல்ஸ் மூலியமா நம்மளுக்கு வந்து நம்ம பாடி யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய அந்த ஆக்சிஜனா இருக்கட்டும், நியூட்ரியன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது அண்ட் பாடியில இருக்கக்கூடிய அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி ஆர்கன்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு நியூட்ரியன் சப்ளை, ஆக்சிஜன் எல்லாமே வந்து உங்களுக்கு சப்ளை ஆகுது. அண்ட் நாட் ஓன்லி திஸ், இது வந்து நம்ம பாடியில இருக்கக்கூடிய கேஷியஸ் வேஸ்ட், அதாவது நம்ம கார்பன் டை ஆக்சைடு சொல்லக்கூடிய அந்த ஒரு பேட் கேஸ்ன்னு சொல்லலாம், அதை வெளியே எடுத்துட்டு வரவும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் பிளட்ல இருக்கக்கூடிய செல்ஸ் தான் வந்து இந்த மேஜர் கேரியர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த பிளட் வெசல்ஸ்லயோ இல்ல அந்த பிளட் செல்ஸ்லயோ இல்ல அனடாமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட்லயோ எதனா வந்து ஒரு சின்ன அப்ஸ்ட்ரக்ஷனோ இல்ல ஒரு மால் ஃபங்க்ஷனிங்கோ நம்ம ஃபேஸ் பண்ணா நம்மளுக்கு ஹார்ட் இஷ்யூஸ் வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. அபார்ட் ஃப்ரம் தட் ஏஜ், ஹெரிடிட்ரி, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டயட்ரி மாடிஃபிகேஷன், லைஃப் ஸ்டைல்ஸ், இதுவும் வந்து ஹார்ட் இஷ்யூஸ் டெவலப் ஆகக்கூடிய சான்ஸ் ரேட் அதிகமா இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பத்தியும் இன் டீடைல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆஃப் சிவிடி. ஸோ நம்ம சிவிடின்னா கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ். ஸோ நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம 2 கேட்டகரிஸா நம்ம பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா நான் மாடிஃபையபிள் அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மாடிஃபையபிள். ஸோ நம்ம நான் மாடிஃபையபிள்னு சொல்லும் போது நம்ம அதனால அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எந்த ஒரு மாற்றமும் நம்ம பண்ண முடியாது, அது வந்து நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. ஸோ அப்படி உண்டான நான் மாடிஃபையபிள் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் ஏஜ். ஸோ ஜென்ரலாகவே வந்து ஒரு 40+ இயர்ஸ்னாலே வந்து ஒன் ஆர் தி அதர் இஷ்யூஸ் எல்லாமே ரேஸ் ஆகுறது நம்ம வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணலாம் பாடியில. அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா ஜெண்டர். ஸோ ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் மேல்ஸ் ஆர் ரொம்பவே வந்து ப்ரோன் டு ஹார்ட் அட்டாக்ஸ் ராதர் தென் விமன் சொல்லலாம். இதுக்கு உண்டான ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து ஒபிசிட்டி. ஏன் நான் சொல்றேன்னா இப்போ வந்து நீங்க வந்து டைப்ஸ் ஆஃப் ஒபிசிட்டில நீங்க வந்து ஏதாவது ஒரு செஷன்லயோ இல்ல புக்லயோ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. லைக் வந்து ஆண்ட்ராய்டு ஒபிசிட்டி அண்ட் கைனாய்டு ஒபிசிட்டி. ஸோ மேலுக்கு ஒரு விதமான ஒபிசிட்டி அண்ட் ஃபீமேலுக்கு ஒரு விதமான ஒபிசிட்டி இருக்கும். ஸோ ஜென்ரலா மேலுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேட் டெபாசிஷன் எல்லாமே வந்து செஸ்ட் அண்ட் ஷோல்டரை சுத்தி தான் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ இதுவே ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் மேல் ஆர் மோர் ப்ரோன் டு ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ். அண்ட் தேர்ட்லி லாஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்ரி பிளேஸ் அ ஹியூஜ் ரோல். ஸோ ஆல்ரெடி நம்ம டிஎன்ஏல இருக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து அந்த ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் கேரி அவுட் பண்ணும்போது ஒன் ஆஃப்டர் தி அதர் ஜென்ரேஷனுக்கு இந்த ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் கேரி அவுட் ஆக சான்ஸ் ரேட் அதிகமா இருக்கு. அண்ட் செகண்ட் கேட்டகரி மாடிஃபையபிள் கேட்டகரி நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹை கொலஸ்ட்ரால் லெவல். சிம்பிளி சொல்லணும்னா ஒபிசிட்டி. ஸோ ஆப்வியஸா நம்ம ஒபிஸா இருந்தாலே வந்து ஹை கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பட் இதுல இன்னொரு எக்ஸெப்ஷனல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா லீனா இருக்கவங்களுக்கு கூட ஹை கொலஸ்ட்ரால் லெவல் இருக்கும். ஸோ ஹை கொலஸ்ட்ரால் லெவல் இருக்கிறவங்க they are prone to heart disease. And second thing BP. So high elevated BP level, blood pressure level and high sugar levels இருக்கிறவங்களுக்கு
ஆப்வியஸா ஹார்ட் இஷ்யூன்றது ரொம்பவே காமனா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இது கூட பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல். ஸோ லைஃப் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப செடென்ட்ரியான லைஃப் ஸ்டைல், லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, இதனால வரக்கூடிய அந்த ஒபிசிட்டி, ஓவர் வெயிட், இந்த கேட்டகரியில இருக்கவங்க ஹார்ட் இஷ்யூஸ் வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணுவாங்க. அண்ட் லாஸ்ட்லி மென்டல் இல்னஸ். ஸோ நம்ம மென்டல் இல்னஸ்ன்னு சொல்லும் போது ஹை லெவல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ், அதாவது chronic ஸ்ட்ரெஸ், இம்ப்ராப்பர் ஸ்லீப் பேட்டர்ன், இல்ல ரொம்பவே ஒரு டிஸ்டர்ப் ஸ்லீப் இருக்கிறவங்களுக்கு கூட ஹார்ட் இஷ்யூஸ் அரைஸ் ஆகக்கூடிய சான்ஸ் ரேட் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ ஒரு விஷியஸ் சைக்கிள் ஆஃப் சிவிடி. ஏன் நம்ம இதை வந்து விஷியஸ் சைக்கிள்னு சொல்றோம்னா, இப்போ உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருந்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஹார்ட் இஷ்யூ, இல்ல பிபி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஹார்ட் இஷ்யூ வரும்ட்டு இல்லை. இது எல்லாமே வந்து ஒரு செயின் ஆஃப் சைக்கிள் தான். உங்களுக்கு வந்து பிபி, சுகர் அண்ட் கொலஸ்ட்ரால், இல்ல நீங்க ஒரு ஒபீஸ் கேட்டகரியில இருக்கீங்க, இந்த 4 விஷயத்துல எதுனா ஒண்ணு வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து ஹை ஹார்ட் இஷ்யூஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் ஆப்வியஸா இதுவே வந்து ரூட்ஸ் கொடுத்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போ உங்க பிபி லெவல் வந்து ரொம்ப ஒரு ப்ரொலாங்ட் பீரியட் ஆஃப் டைம் வந்து உங்களுக்கு அண்டர் கண்ட்ரோல்ல இல்லாம போச்சுன்னா அதுவே சுகர் ரைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் தேர்பை அதுவே உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் ரைஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் அதனால ஹார்ட் இஷ்யூ. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி எக்ஸஸான வெயிட், அண்ட் டு தட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மோக்கிங். ஸோ ஸ்மோக்கிங்கும் ஒன் ஆஃப் த ஹியூஜ் ஃபேக்டர். பிகாஸ் அந்த ஸ்மோக்கிங்ல இருக்கக்கூடிய அந்த நிக்கோட்டின் என்ற சப்ஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்க செல் டேமேஜ் இது டிஸ்ட்ராய் பண்ணிட்டே இருக்கும், செல் டேமேஜ் பண்ணிட்டே இருக்கும், எஸ்பெஷலி செல்ஸ் அரௌண்ட் ஹார்ட். ஸோ இதனால ஹார்ட் வந்து மேல் ஃபங்க்ஷன் ஆகி ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரொம்பவே செடென்ட்ரியான லைஃப் ஸ்டைல நம்ம நிறைய பேருக்கு வந்து டைம் ஒரு எக்ஸ்கியூஸா வச்சுட்டு நம்ம வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி கேரி அவுட் பண்றது இல்லை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து எக்ஸஸான வெயிட் கெயின், அதே மாதிரி எராட்டிக் ஈட்டிங் ஹேபிட். ஸோ இதனால வந்து டூ மச் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் அன்வான்ட் ஃபேட்ஸ் அக்யூமுலேட் ஆகும்போது ஹார்ட் இஷ்யூஸ் ரைஸ் ஆகுது. அண்ட் அஃப்கோர்ஸ் இம்ப்ராப்பர் ஈட்டிங் ஹேபிட்ஸ், அதாவது டூ மச் ஆஃப் ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறது, அதே மாதிரி ஹை ஃபேட் டயட், சேச்சுரேட்டட் டயட்ஸ், அதாவது இந்த பாஸ்தா, பிஸா, பர்கர், இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வரும்போது ஆப்வியஸா வந்து ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஃபாலோ ஆகுது. ஸோ ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூ பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி விஷியஸ் சைக்கிள். ஒன்று வந்துட்டாலே இன்னொன்னுக்கு ரூட்ஸ் கொடுத்து அது ஆப்வியஸா அந்த எண்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். So current statistics of CVD in India பார்த்தீங்கன்னா cardiovascular disease பொறுத்த வரைக்கும் current statisticsல one of the foremost and major reason for heart issues பார்த்தீங்கன்னா first foremost வந்து high blood pressure தான். பிகாஸ் வந்து பிளட் ப்ரெஷரும் வந்து இட்ஸ் மோர் ரிலேட்டட் டு ஹார்ட். ஸோ உங்களுக்கு ஹார்ட்டுக்கு கேரி அவுட் ஆகக்கூடிய அந்த பிளட்டோட ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு இன்டரப்ட் ஆகும்போது, மேபி ஃபோர்ஸ் ரொம்பவே வந்து ஹையாவோ இல்லை ரொம்ப லோவான ஜோன்ல போகும்போது ஒரு சடன் ட்ராப் இல்லை ஒரு சடன் டிமாண்ட் ஆஃப் ஆக்சிஜன் சப்ளை வரும்போது ஆப்வியஸா ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ், இல்லை மைல்டான ஹார்ட் அட்டாக், இல்லை செஸ்ட் பெயின், இல்லை ஒரு டிஸ்கம்ஃபர்ட்னஸ், டிசீனஸ், ரொம்ப ப்ரொஃப்யூஸா ஸ்வெட் ஆகுது, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் பாப்அப் ஆகுது. ஸோ நம்மளோட இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் ஒன் ஆஃப் த ஃபோர்மோஸ்ட் ரீசன் சொல்லலாம். அண்ட் செகண்ட் ஃபோர்மோஸ்ட் ரீசன் நம்ம பார்க்கும்போது ஓவர் வெயிட் அண்ட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ். ஸோ ஆப்வியஸா ஒபிசிட்டி பிளேஸ் அ ஹியூஜ் ரோல். ஸோ ரொம்பவே ஒரு ஒபீஸ் கேட்டகரி இல்லை ஓவர் வெயிட் கேட்டகரியில இருக்கும் போது அது கூட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ஹைலி அக்கம்பனி ஆகும் போது இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே பாப்அப் ஆகுது. அண்ட் இது கூட வந்து thirdly பார்த்தீங்கன்னா டொபாக்கோ ஸ்மோக்கிங். ஸோ டூ மச் ஆஃப் லைக் நாட் ஓன்லி டொபாக்கோ, ஆல்கோஹால் இன்டேக்கும் சேர்த்து வந்து உங்களுக்கு வந்து பாடியில இருக்கக்கூடிய இன்டர்னல் அதர் ஆர்கன்ஸை டேமேஜ் பண்ணும்போது ஹார்ட்டுக்கு உண்டான அந்த பம்பிங் ரேட்டும் சரி, ஆக்சிஜன் சப்ளையும் சரி இன்டரப்ட் ஆகுது. பிளஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஹார்ட்ல இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ், பிளட் தான் வந்து கேரியர் ஆஃப் மெனி திங்ஸ், சே லைக் கேஸா இருக்கட்டும், ஆக்சிஜனா இருக்கட்டும், அண்ட் நியூட்ரியன்ஸா இருக்கட்டும். ஸோ இந்த நியூட்ரியன் டிமாண்ட் அண்ட் கேஸ் டிமாண்ட் ஒரு பார்ட்டுக்கு வந்து
ப்ராப்பரா போகாதனால இன்டர்னலா ஒரு பார்ட் அஃபெக்ட் ஆகும்போது தட் மைட் லீட் டு ஃபேட்டல் ஆல்சோ. ஸோ இதுதான் வந்து டாப் 3 திங்ஸ் நம்ம கரண்ட் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா வந்து ஹார்ட் இஷ்யூக்கு மேஜர் ப்ராப்ளமா அரைஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ விசிபிள் சைன் ஆஃப் கார்டியாக் டெஸ்ட். ஸோ நீங்க வந்து எப்படி நீங்க வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிக்கலாம், நான் வந்து ஒரு கார்டியாக் ரிஸ்க்ல இருக்கேன், எனக்கு ஃபியூச்சர்ல ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வருமா இல்லையா அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பெல்லி சைஸ். ஸோ உங்களோட அப்டாமினல் ஃபேட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மென்னுக்கு வந்து ஒரு 40 inches அண்ட் அபவ்ல இருந்து அண்ட் சிமிலர்லி ஃபீமேலுக்கு ஒரு 35 inches அண்ட் அபவ்ல இருக்கும்போது இது வந்து ஒரு சிம்பிளான இண்டிகேஷன் ஃபியூச்சர்ல இல்ல டவுன் த லைன் உங்களுக்கு ஹார்ட் இஷ்யூஸ் வரதுக்கான சான்ஸ் ரேட் நிறைய இருக்குன்ட்டு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃப்ரீக்வெண்டா வந்து உங்களுக்கு கோல்ட் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட். ஸோ சடனா வந்து உள்ளங்கை உள்ளங்கால் வேர்த்து கொட்டுற மாதிரி இருக்கு, இல்லை எப்பவுமே சில்லுன்னு ஒரு ஜோன்ல இருக்கு. அதே மாதிரி மென் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனிங் அண்ட் ஜென்ரலாகவே மென்டல் கன்ஃபியூஷன், பிரெயின் ஃபாகிங், அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்தையுமே வந்து கேட்டதே மறுபடியும் கேட்கறது, இல்லை மறந்து போறது. அண்ட் ஒரு சின்ன கொஞ்ச தூரம் நடந்தாலுமே வந்து மூச்சு வாங்குறது, வீட்டுள்ளே சொல்றேன். அண்ட் அடிக்கடி வந்து செஸ்ட்ல ஒரு டிஸ்கம்ஃபர்ட், லைக் ஒரு வைப்ரேஷன் சவுண்டோ இல்லை செஸ்ட் வந்து முள்ளு குத்துற மாதிரி இருக்கு, இல்லை ஒரு டைட் பெயின் வர மாதிரி இருக்கு, கேஸ்ட்ரிக் டிஸ்கம்ஃபர்ட், ஸ்வெட்டிங், இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் நீங்க ஃப்ரீக்வெண்டா நீங்க வந்து வீட்டில் மைல்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது it's better to start with the exercise regime, dietary modification, supplementation, and along with that ஒரு physician-ஓட advice-ஓ health check-up-ஓ எடுத்துட்டு வர்றது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ். ஸோ நம்ம கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் நம்ம பேசும்போது நிறைய டிசீசஸ் இருக்கு ஹார்ட் ரிலேட்டடா. பட் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம காமனா நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடியவோ இல்லை நம்ம காமனா வந்து கேட்கக்கூடிய ஒரு டாப் 3 டிசீசஸ் மட்டும் இன் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன், ஆத்ரோஸ்க்ளரோசிஸ் அண்ட் ஹார்ட் அட்டாக். ஸோ இது மூணுமே வந்து நம்ம காமனா ஒரு கேட்ட விஷயமோ இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் இல்லை ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயம், ஹெரிடிட்டரியா பாஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்க போகுது. ஸோ இதுக்கு உண்டான டயட்ரி மாடிஃபிகேஷன், சப்ளிமெண்டேஷன் எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், என்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டு வரலான்ட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். Your arteries, a system of tubes that transport blood around your body. Over time, the buildup of fatty material can damage and clog arteries, restricting the blood flow. This is known as atherosclerosis and can lead to heart attacks and strokes. There are several causes, including high cholesterol, which can clog up your arteries over time, high blood pressure, which can damage areas in your artery walls, making it easier for fatty material to build up over time, and smoking, where chemicals in tobacco smoke can also damage arteries, leading to this fatty material buildup. If a fatty deposit breaks down or ruptures, a blood clot can form around it. This can block your artery. If this artery supplies blood to your heart muscle, it can cause a heart attack. If this artery supplies blood to your brain, it can cause a stroke. There isn't a cure for atherosclerosis, but thanks to British Heart Foundation research funded by your generous donations, we are understanding more about how to treat it. The good news is that you can do something to slow down its progress, and the earlier you start, the better. எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன். ஸோ சிம்பிளாக வந்து நம்ம பிளட் ப்ரெஷர்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ பேசிக்காக இந்த ஹைப்பர் டென்ஷன்னா என்ன? ப்ரெஷர் ஆஃப் பிளட் இன் ஆர்ட்ரிஸ். ஸோ நம்ம ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 திங்ஸ் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரிஸ் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து வெயின்ஸ். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஒன்று வந்து குட் பிளட் கேரி பண்ணும், இன்னொன்று வந்து பேட் பிளட் வந்து கேரி அவுட் பண்ணும். ஸோ இந்த பிளட் வந்து உங்களுக்கு ஆர்ட்ரியில கேரி அவுட் பண்ணும்போது அந்த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை
பிளட் அந்த ஆர்டரி வால்ஸ்ல என்ன மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸர்ட் ஆகுதோ தட் இண்டிகேட்ஸ் த பிளட் ப்ரெஷர் ரேஞ்ச். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ரெஷர் ரேட் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஜாஸ்தியா ஆகுதோ உங்களோட பம்பிங் மெக்கானிசமும் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு எலிவேட்டட் லெவல் ஆஃப் பிளட் ப்ரெஷர். இதுவே ஸ்லோவா ஆனா லோ பிளட் ப்ரெஷர் ரேஞ்ச் கேட்டகரிக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஃபாலோ ஆவாங்க. ஸோ இதுக்கு உண்டான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆர்டரிஸ்ல வரக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷர் இன்கேஸ் எங்கன்னா வந்து ஹார்ட்ல போய் இன்டரப்ட் ஆச்சுன்னா இமீடியட்லி ஹார்ட் அட்டாக். இதுவே பிரெயின்ல இன்டரப்ட் ஆச்சுன்னா இமீடியட்லி பேரலிசிஸ் இல்லைன்னா ஸ்ட்ரோக் வரக்கூடிய சான்ஸ் ரேட் அதிகமா இருக்கு. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வரதுக்கான மேஜர் காசஸ் பார்த்தீங்கன்னா ரீனல் டிசீசஸ். ஸோ எனிஒன் லைக் ஒரு கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணாங்கன்னா ஆப்வியஸா ஹைப்பர் டென்ஷன் லெவல் ஜாஸ்தி இருக்கும். ரீசன் ஏன்னு கேட்டீங்கன்னா கிட்னி தான் நம்ம பாடியில இருக்கக்கூடிய எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன். ஸோ நம்ம பாடியில இருக்கக்கூடிய எல்லா டாக்ஸின்ஸுமே ஃப்ளஷ் அவுட் பண்ணும், எஸ்பெஷலி மினரல்ஸ் லைக் சோடியம், கால்சியம், பொட்டாசியம் எல்லாமே. ஸோ வந்து கிட்னினால அந்த 100% ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணாத போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடியில ஹை லெவல்ஸ் ஆஃப் சோடியம் லெவல்ஸ் பில்டப் ஆயிருக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஹை ஃபோர்ஸ் வந்து ஆர்டரி வால்ஸ்ல எக்ஸர்ட் பண்ணும். ஸோ அதனால ரீனல் பேஷண்ட்டுக்கு பிபி சான்சஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தி இருக்கு. அண்ட் ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ் இன் விமன். ஸோ விமன் வந்து நிறைய பேர் வந்து கன்சீவ் ஆகணும் இல்லை கன்சீவ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு வந்து அந்த ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ் எடுக்கும் போது இன் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வர சான்ஸ் இருக்கு. அண்ட் அதர் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்டிசம், ஏஜ் அண்ட் டயட்ரி மாடிஃபிகேஷன்ஸ். ஸோ இதுக்கு உண்டான சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளட் இன் யூரின். ஸோ இந்த பிளட் இன் யூரின்றது ஒரு மைல்டோ மாடரேட் ஸ்டேஜ்லயும் இருக்காது, ரொம்ப க்ரானிக் ஸ்டேஜ்ல வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பட் நோஸ் ப்ளீடிங் என்றது ரொம்ப ஆஃபனா வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒரு 60+ இயர்ஸ்ல வந்து ரொம்பவே ஆஃபனா நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்பவே 60+ இயர்ஸ்ல வந்து உங்களுக்கு அடிக்கடி நோஸ் ப்ளீட் ஆகுதுன்னா தட் இஸ் அன் இண்டிகேஷன் ப்ரெஷர் லெவல் ஷூட் அப் ஆகுது, எனி டைம் ஸ்ட்ரோக் வர சான்சஸ் இருக்குன்ட்டு. ஸோ இம்மீடியட் மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கிறது இட்ஸ் வெல் அண்ட் குட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயர் நாய்ஸ். ஸோ உங்க காதுக்குள்ள எதனா சத்தம் கேட்டுட்டே இருந்தா கூட இல்லை வந்து எனி ஃப்ளூயிட் கைண்ட் ஆஃப் திங் வரும்போது இந்த மாதிரி இஷ்யூஸ் வர சான்ஸ் இருக்கு. அண்ட் இர்ரெகுலர் ஹார்ட் பீட் இல்லை டாக்கி கார்டியான்னு சொல்லுவோம், ஃபாஸ்ட் ஹார்ட் பீட். அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் பாடி டயர்ட்னஸ், கன்ஃபியூஷன், விஷன் அஃபெக்ட் ஆகுது. இதெல்லாம் சம் ஆஃப் த சிம்டம்ஸ் நீங்க ஒரு ஹைப்பர் டென்சிவ் கேட்டகரியில இருக்கீங்கன்ட்டு. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ டயட்ரி அப்ரோச் டு ஸ்டாப் ஹைப்பர் டென்ஷன். ஸோ நம்ம ஹைப்பர் டென்ஷன் பொறுத்த வரைக்கும் சிம்பிளா வந்து டேஷ் டயட்னு சொல்லுவோம். அதோட அக்ரோனிம் தான் டயட்ரி அப்ரோச் டு ஸ்டாப் ஹைப்பர் டென்ஷன். ஸோ இந்த ஒரு டயட் வந்து உங்களுக்கு வந்து என்ன என்கரேஜ் பண்ணுதுன்னா லோ சோடியம் டயட்ன்ட்டு என்கரேஜ் பண்ணுது. அண்ட் நீங்க சூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரியன் டென்ஸ் விச் வில் ஹெல்ப் டு லோவர் பிளட் ப்ரெஷர் அந்த மாதிரி ஒரு ஃபுட் ஐட்டமா வந்து நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ உங்க பாடியில இருக்கக்கூடிய எக்ஸஸான சோடியம் லெவல்ஸ் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணணும்னா நீங்க வந்து உங்களோட டயட்ரி சப்ளிமெண்ட் இல்லை டயட்ரி மாடிஃபிகேஷன் மூலியமா உங்களோட கால்சியம், மெக்னீஷியம் அண்ட் பொட்டாசியம் லெவல்ஸை வந்து பாடியில பேலன்ஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். ஸோ டேஷ் டயட் என்னென்னலாம் உங்களுக்கு எம்பசஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் கிரெயின்ஸ். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய நவதானியங்கள் இல்லை சிறுதானியங்கள் இல்லைன்னா வந்து லைக் நார்மல் நம்ம ரைஸ் வீட்டாவே இருக்கட்டும், அது வந்து அட்லீஸ்ட் 6 to 8 servings per day நம்ம எடுத்துக்கணும். எஸ்பெஷலி ஃபைபர் ரிச்சா நம்ம எடுக்கும் போது நம்மளுக்கு பாடியில இருக்கக்கூடிய அன்வான்டட் ஃபேட் அண்ட் மினரல் டெபாசிட்ஸ் எல்லாம் வந்து ஃபைபர் ட்ராப் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அட்லீஸ்ட் 4 to 5 servings per day எடுக்கணும். ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து ஒரு வைட்டமின் அண்ட் மினரல் ஈச் ரோல் பிளே பண்ணும். அதாவது செல்லுலார் மெட்டபாலிசம், அதாவது அந்த ஆக்சிடேட்டிவ் டேமேஜை வந்து ப்ரிவென்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும்போது ஹார்ட் ஹெல்த் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பூஸ்டப் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா டைரி அண்ட் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்ம டைரி அண்ட் இட்ஸ் ப்ராடக்ட் சொல்லும் போது நான் வந்து க்ரீம், சீஸ், பட்டர் இதை பத்தி எல்லாம் பேச வரல. மில்க் அண்ட் கர்ட் இல்லைன்னா யோகட், இந்த ஒரு 3 விஷயம் வந்து எடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கு பாடி வந்து ஒரு பெட்டர் ரேஞ்ச், இதனால வந்து போன் டெஃபார்மிட்டிஸ் எதுவும் வராம, கால்சியம் லெவல்ஸ் லோவா எதுவும் வராம
நார்மல் ரேஞ்ச் மெயின்டைன் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இன்கேஸ் ஒரு நான் வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா லீன் மீட், அதாவது ஃபேட் இல்லாத மீட், எஸ்பெஷலி ரெட் மீட் லைக் பீஃப், போக் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இன்கேஸ் மட்டன் எதனா பண்ணுறதா இருந்தால் போன் பீசஸ் ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் சூப் எடுத்துட்டு வரும்போது அது நல்லாவே வந்து பாடிக்கு ஒரு குட் எனர்ஜி ஸ்டாமினா ப்ரொவைட் பண்ணும். அண்ட் அஃப்கோர்ஸ் போலிட்ரின்னு சொல்லும் போது நார்மல் பிராய்லர் சிக்கன்ஸோட இந்த நாட்டுக்கோழி கண்ட்ரி பேர்ட் அது எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அண்ட் குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனும் குவாலிட்டி ப்ரோட்டீனும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. அண்ட் இது கூட பாத்தீங்கன்னா பிளான்ட் ப்ரோட்டீன்ஸ். ஸோ என்னதான் நம்ம அனிமல் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டாலுமே பிளான்ட் ப்ரோட்டீன் இஸ் வெரி வெரி மஸ்ட். ஏன்னா வந்து அனிமல் ப்ரோட்டீன்ல வந்து நம்மளுக்கு ப்ரோட்டீனோட அடிஷ்னலா வந்து நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் லெவல்ஸும் சேர்ந்து கிடைக்கும். பட் வேற பிளான்ட் ப்ரோட்டீன்ல எக்ஸ்க்ளூசிவா நம்மளுக்கு ப்ரோட்டீன் சோர்ஸ் மட்டும் கிடைக்கிறதுனால அந்த எக்ஸசிவா இருக்கக்கூடிய அனிமல் ப்ரோட்டீனை வந்து அனிமல் ப்ரோட்டீன் மூலியமா கிடைக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் வந்து பைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ தட் அங்க ஒரு பேலன்ஸ் ப்ரொபோர்ஷன் நம்ம எடுத்துட்டு வரலாம். அண்ட் லாஸ்ட்லி ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 1 serving per day ஹார்ட்லி ஒரு 5 to 10 grams யூஸ் பண்ணீங்கனாலே போதும். அண்ட் நட்ஸ், சீட்ஸ், லெக்யூம்ஸ். ஸோ இப்போ நட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு பேட் ரேப்போ கிரியேட் ஆகுது. அதாவது நான் பாதாம் எடுத்துட்டா எனக்கு கொலஸ்ட்ரால் லெவல் ஜாஸ்தி ஆயிடும், இல்லை வந்து ரொம்ப வெயிட் போடும். பட் இட்ஸ் நாட். உங்களுக்கு நட்ஸ் இருக்கும் போது அதுல குட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு omega-3 omega-6 பேலன்ஸ் எடுத்துட்டு வர ஹெல்ப் பண்ணும். அண்ட் அடிஷனலி ஹார்ட் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த ஃபியூ கைட்லைன்ஸ். நீங்க ஒரு ஹைப்பர்டென்சிவ் பேஷண்டா இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க அப்ரோச் பண்ணிட்டு வரலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ சோடியம் கண்டென்ட் இன் ஃபுட்ஸ். ஸோ இப்போ டேஷ் டயட்னு சொல்லும் போதே ஆப்வியஸா வந்து லோ சோடியம் டயட்டை தான் நம்ம என்கரேஜ் பண்ண சொல்றோம். பட் நம்மளுக்கு வந்து எந்த ஃபுட் ஸ்டஃப்ல எந்த அளவுக்கு சோடியம் இருக்குன்னு தெரியாது. ஸோ இந்த சோடியம் கண்டென்ட் இந்த ஒரு சார்ட் வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் கைடன்ஸா இருக்கும். பிளஸ் வந்து நீங்க ஃபுட்ஸ் சூஸ் பண்ணவும் ரொம்பவே வைஸா இருக்கும். ஸோ நீங்க சூஸ் பண்ணக்கூடியதெல்லாம் லெஸ் தென் 25 grams ஆஃப் சோடியம் மில்லிகிராம்ஸ் ஆஃப் சோடியம் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் தான் நீங்க சூஸ் பண்ணி டே டு டே டயட்ல வந்து நீங்க டெய்லி இன்க்ளூட் பண்ணிட்டு வரணும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நெல்லிக்காய், பாவக்காய், கத்திரிக்காய், கேபேஜ், கவுப்பி அதாவது காராமணி, குக்கும்பர், பீன்ஸ், கிரேப்ஸ், கொய்யா, ஹார்ஸ் கிராம், கொள்ளு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க வந்து டே டு டே டயட்ல எடுத்துட்டு வரலாம். இப்போ இதுவே 25 to 50 milligrams ஆஃப் சோடியம் கண்டென்ட் ஃபுட்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா ஆப்பிள், பனானா, பெங்கால் கிராம் என்றது கடலைப்பருப்பு, பிளாக் கிராம் என்றது உளுத்தம் பருப்பு, பிராட் பீன்ஸ் என்றது அவரைக்காய், ஸோ கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நீங்க வீக்லி 3 days or 4 days வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இதுவே 50 to 100 milligrams இந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய சோடியம் ரிச் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வீக்லி வந்து ட்வைஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். அண்ட் மோர் தென் 100 grams பாத்தீங்கன்னா மேபி வந்து 2 months once இல்ல 3 months once இல்ல பெட்டர் நீங்க அவாய்ட் பண்றது ரொம்ப வந்து நல்லது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஐட்டம்ஸ் வந்து இந்த அளவுக்கு நீங்க சூஸியா வைஸா செலக்ட் பண்ணி நீங்க டே டு டே டயட்ல வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டு வரும்போது ஆப்வியஸா வந்து உங்களுக்கு பாடி உள்ள அந்த சோடியம் பொட்டாசியம் பம்பை வந்து பேலன்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஹார்ட் டிசீஸும் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ பிளட் ப்ரெஷரும் வந்து நார்மல் ரேஞ்ச்ல மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம எடுத்துட்டு வரணும் ஒரு ஹைப்பர்டென்சிவா இருக்காங்கன்னா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெகுலர் எக்ஸசைஸ். ஸோ நம்ம எக்ஸசைஸ்ன்னு சொன்னா ஒரு வெயிட் லாஸ்க்கு மட்டும் நம்ம எக்ஸசைஸ்ன்னு ஃபோக்கஸ் பண்ணாம, இல்லை ஒரு வெயிட் கெயினோ பாடி பில்டிங்க்கு மட்டும் எக்ஸசைஸ் ஃபோக்கஸ் பண்ணாம ஜென்ரலாவே எல்லா ஹியூமன் பீயிங்குமே ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த டே டு டே லைஃப் ஸ்டைல்ல வந்து எக்ஸசைஸ் ஒரு 1/2 hour to 40 minutes பண்ணும்போது எந்த மாதிரி ஒரு டிசீஸ் கண்டிஷனா இருந்தாலும் ப்ரிவென்ட் பண்ணலாம். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா லோ சோடியம் டயட் and of course drinking adequate amount of water. ஸோ நம்ம வந்து போதுமான அளவுக்கு தண்ணி எடுக்கும் போது நம்ம பாடியில இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் லெவல்ஸ் எல்லாமே ஃப்ளஷ் அவுட் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் கமர்ஷியலா வாங்கின ஊறுகாய், அப்பளம், ஆயிலி ஃபுட்ஸ், டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ், ஜங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், ரிஃபைன்ட் ப்ராடக்ட்ஸ், அதாவது இந்த மைதா ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்றது இட்ஸ் வெல் அண்ட் குட். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார்.
ஸோ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஒரு டிசீஸ் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆத்ரோஸ்க்ளரோசிஸ். ஸோ ஆத்ரோஸ்க்ளரோசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் இன் த ஆர்ட்ரிஸ். ஸோ உங்க ஆர்ட்ரியில இருக்கக்கூடிய சேஞ்சஸ், இது ஒரு அனாட்டாமிக்கல் சேஞ்சஸ்ன்னு கூட நம்ம எடுத்துட்டு வரலாம். தட்ஸ் வாட் மீன் பை டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ். ஸோ அந்த ஆர்ட்ரிஸ்ல உங்களுக்கு திக் எல்லோவிஷ் லிக்விட் மாதிரி உங்களுக்கு வந்து திக் எல்லோவிஷ் லிக்விட் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அதை தான் வந்து நம்ம பிளேக்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளேக்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அன்வான்ட் ஃபேட் இல்ல எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபேட், கொலஸ்ட்ரால்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து உங்க ஆர்ட்ரீஸ்ல வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆக ஆக உங்களுக்கு அந்த பிளட் ஃப்ளோ வந்து உங்களுக்கு ப்ராப்பரா இருக்காது. ஸோ ஆப்வியஸா ஆக்சிஜன் டிமாண்டா இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஹார்ட்டோட ஃபங்க்ஷனிங் வந்து உங்களுக்கு இன்டரப்ட் ஆகும்போது ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ், அதாவது ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய சான்சஸ் எல்லாம் அதிகமா இருக்கு. ஸோ இது வந்து உங்க ஹார்ட்டோட எலாஸ்டிசிட்டி உங்களுக்கு கம்மியாகி அண்ட் பிளட் ஃப்ளோ இன்டரப்ட் ஆகுறதுனாலதான் இந்த ஆத்ரோஸ்க்ளரோசிஸ் என்ற ஒரு கேட்டகரிக்கு நம்ம ஃபாலோ ஆகுறோம். ஸோ இதுக்கு உண்டான கான்சஸ் பார்த்தீங்கன்னா அகைன் ஜெனட்டிக்கலா வந்து ஒரு ஃபேமிலி ஹிஸ்டரியில இந்த இஷ்யூஸ் இருக்குன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வரதுக்குரிய சான்சஸும் அதிகமா இருக்கு. அண்ட் டு திஸ் பாத்தீங்கன்னா ஹை ஸ்ட்ரெஸ் லெவல், ஒபெசிட்டி, ஸ்மோக்கிங், பிபி இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரக்கூடிய சான்ஸ் ரேட் அதிகமா இருக்கு. அண்ட் டு திஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு உண்டான சிம்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செஸ்ட் பெயின், பால்பிட்டேஷன் அதாவது ரொம்ப படபடப்பா இருக்கிறது, அண்ட் லெக் பெயின் சொல்லும் போது எஸ்பெஷலி உங்க கை ஏரியா. ஸோ தையில உங்களுக்கு வந்து ஒரு ஃபேட் குளோபியூல் மாதிரியோ இல்ல சடனா பெயின் எதுனா இருந்தா இமீடியட்டா மெடிக்கல் அட்டென்ஷன் சீக் பண்ணுறது நல்லது. அண்ட் அலாங் வித் த ஸ்வெட்டிங். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இட்ஸ் அ ஸ்மால் இண்டிகேஷன் நம்ம ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதோ ஒன்று இருக்குன்ட்டு. ஸோ இதுக்கு உண்டான டயட்ரி மாடிஃபிகேஷன் அண்ட் ப்ரொஃபிலாக்சிஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ இதுக்கு உண்டான ப்ரிவென்ஷன் அண்ட் டயட்ரி மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதோட மெயின் காஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹை லெவல்ஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ். ஸோ நம்மளோட மெயின் ப்ரிவென்டிவ் மெஷர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோவரிங் த கொலஸ்ட்ரால் லெவல்ஸ். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா லோவரிங் பிளட் ப்ரெஷர். பிகாஸ் வந்து அந்த ஹார்ட்டுக்கு போகிற அந்த பிளட் ஃப்ளோ வந்து இன்டரப்ட் ஆகுறதுனால ஆப்வியஸா வந்து ப்ரெஷர் லெவல்ஸ் எலிவேட் ஆகும். ஸோ நம்ம ப்ரெஷர் லெவல்ஸ் அண்டர் கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். And along with that, alcohol smoking வந்து quit பண்ணது it's well and good. In case weight வந்து ஒரு overweight obese கேட்டகரியில இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் தான். ஸோ வெயிட் லாஸ் பண்ணாலே இந்த இஷ்யூ வந்து உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 50% வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம். அண்ட் டு திஸ் லாஸ்ட்லி எக்ஸசைஸ். பிகாஸ் உங்களுக்கு அந்த பிளேட் ஃபார்மேஷனை வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ணணும்னா ஒரு ஃபேட் பர்னிங்கா ஜஸ்ட் வந்து நம்ம மெடிசன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டா எஃபெக்டிவ் எனஃப் இல்லை. ஸோ நம்ம வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் எக்ஸசைஸ் டயட்டுக்கும் சேர்த்து கொடுக்கும் along with the medicine part. So exercise is very very important. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு என்ன மாதிரி ஒரு டயட் இன்டேக் நீங்க எடுத்துட்டு வரணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹைப்போ கேலரிக் டயட். ஸோ ரொம்ப எனர்ஜி ரிச் ஃபுட்ஸ், அதாவது கேலரிஸ் ஜாஸ்தியா வரக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் எடுக்காம லோ கேலரி டயட்ல வந்து மெயின்டைன் பண்ணணும். அண்ட் அலாங் வித் தட் பாத்தீங்கன்னா லோ ஃபேட் டயட். பிகாஸ் ஆல்ரெடி கொலஸ்ட்ரால் லெவல் எலிவேட்டடா இருக்கும். ஸோ ஆப்வியஸா வந்து லோ ஃபேட் டயட். ஸோ டூ மச் ஆஃப் ஆயில், பிக்கிள்ஸ், பாப்பர்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அண்ட் கார்போஹைட்ரேட் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் கார்போஹைட்ரேட் எடுத்தாலே வந்து கார்ப்ஸ் எடுத்தாலே நான் வெயிட் போடுவேன் அந்த ஒரு கேட்டகரியில இருக்காங்க. பட் கார்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் ஆஃப் கார்ப்ஸ் இருக்கு, சிம்பிள் கார்ப்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ். நீங்க சிம்பிள் கார்ப்ஸ் எடுக்கும் போது தான் உங்களுக்கு வந்து அந்த வெயிட் கெயின் என்ற ஃபேக்டருக்கு லீட் ஆகும். பட் வேரியஸ் காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ், அதாவது நம்ம காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ்ன்னு சொல்லும் போது ஒரு ஃபைபர் இன்டாக்டான ஒரு கார்ப்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகாது. அட் த சேம் டைம் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ட்ராப் பண்ணவும் உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். அண்ட் டு திஸ் ப்ரோட்டீன் சோர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு ப்ரோட்டீன் சோர்ஸ் நம்ம பார்க்கும்போது அனிமல் ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு பிளான்ட் பேஸ்ட் எடுத்துட்டு வரும்போது பாடி ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். அண்ட் அப்கோர்ஸ் சோடியம் லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் லோ சோடியம் இன்டேக் இஸ் மஸ்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன்.
ஸோ இது வந்து நம்ம கொலோக்கியல் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா சிம்பிளா ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம். பட் டெக்னிக்கலா இட் இஸ் கால்ட் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன். ஸோ எதனால நம்மளுக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வருது, என்ன ஃபேக்டர்ஸ் மூலியமா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் எல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஆப்வியஸா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு 2 டிசீஸ்மே ஹார்ட் அட்டாக் வரதுக்கான ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன். பட் அலாங் வித் தட், அந்த ஆக்சிஜன் சப்ளை உங்க பிளட் மூலியமா உங்க ஹார்ட்டுக்கு வரலன்னா ஹார்ட்டோட ஃபங்க்ஷனிங், அந்த ஒரு மூமெண்ட் வந்து அந்த ரிதம் வந்து உங்களுக்கு பீட் வந்து மாறும்போது ஆப்வியஸா ஹார்ட் அட்டாக் என்ற இஷ்யூ நம்ம ஃபாலோ ஆகுறோம். ஸோ இது வந்து உங்க ஹார்ட்டுக்கு எதனா ஒரு டிஷ்யூ, எதனா ஒரு பிளட் வெசல், எதனா ஒரு வேல்வை வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய சான்ஸ் ரேட்டும் அதிகமா இருக்கு. ஸோ நோ லாங்கர் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸ் டு ஹார்ட். ஸோ ஆப்வியஸா இட்ஸ் ஆல் லைக் பிளட் சர்க்குலேஷன் இன்டரப்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இதுக்கு உண்டான காசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை பிளட் ப்ரெஷர் லெவல், ரொம்ப ஃபேட்டி ஃபுட்ஸ் எடுக்கிறது, எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த பீஃப் ஐட்டம்ஸ் நிறைய எடுக்கும் போது இந்த இஷ்யூஸ் ரொம்பவே நிறைய ஃபேஸ் பண்ணலாம். அண்ட் ஓவர் வெயிட், ஒபெசிட்டி, டயபெட்டிஸ் இந்த மாதிரி இதெல்லாம் எடுக்கும் போது ஆப்வியஸா வந்து இந்த இஷ்யூஸ் எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணலாம். அண்ட் டு திஸ் பார்த்தீங்கன்னா வந்து diabetes, high sugar levels, and in gender, நான் earlier discuss பண்ண மாதிரி males are more prone to heart attacks ன்னு சொல்லலாம். ஸோ இதுக்குண்டான சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங், அதாவது ஒரு சின்ன கிடினஸ், நாசியா, வாமிட்டிங் வர மாதிரி ஒரு சென்சேஷன், ஸ்வெட்டிங், ஆங்ஸைட்டி, வரி, ரொம்ப வரிடா இருப்பாங்க, ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ செஸ்ட் பெயின், இதெல்லாம் வந்து காமனான சிம்டம்ஸ் வந்து நீங்க வந்து ஃபேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். When your heart beats, it pumps blood round your body. As the blood moves, it pushes against the sides of the blood vessels. The strength of this pushing is your blood pressure. As your heart pumps, the flow of blood in your arteries and your blood pressure rises and falls in a regular wave pattern. Blood pressure is shown as 2 numbers. The top number, or systolic pressure, is the pressure when your heart beats. The bottom number, or diastolic pressure, is the pressure when your heart relaxes. Healthy blood vessels can stretch to allow for these changes in pressure. Damaged blood vessels are less stretchy, which increases blood pressure. Constant high blood pressure puts extra strain on your heart and blood vessels. Over time, this increases your risk of a heart attack or stroke. It can also cause problems for your eyes and kidneys. High blood pressure speeds up the process of atherosclerosis, where fatty streaks form inside the arteries. If one of these cracks, it can cause a blood clot in your arteries. This is what causes a heart attack or stroke. It's never too late to make changes to protect your heart. Think about your future, being there for your family, your plans and dreams. Could your blood pressure affect this? There are small steps you can take today to lower your risk. If you smoke, stop smoking. Make heart-healthy eating and drinking choices. Move more, lose weight. Talk to your doctor about medications. Yes. So myocardial infarction. So ஒரு ஹார்ட் அட்டாக் உண்டான என்ன மாதிரி ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் ஃபாலோ பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஆத்ரோஸ்க்ளரோசிஸ்க்கு நம்ம என்ன மாதிரி ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர் ஃபாலோ பண்ணமோ த சேம் திங் வி கேன் ஃபாலோ ஃபார் ஹார்ட் அட்டாக் ஆஸ் வெல். பட் நம்ம பிரின்சிபல் ஆஃப் நியூட்ரிஷன் பார்க்கும்போது இதுல வந்து ஸ்லைட் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அகெயின் டயட் பொறுத்த வரைக்கும் ஹைப்போ கேலரிக் டயட், அதாவது லோ கேலரி டயட்டா தான் நம்ம எடுக்கணும். பட் ப்ரோட்டீன் லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் பர் கேஜி பாடி வெயிட், எஸ்பெஷலி பிளான்ட் ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் உங்களுக்கு வந்து ஹார்ட் டிஷ்யூ டேமேஜ் இருக்கும்போது மறுபடியும் அந்த டிஷ்யூ ரெக்கவரி எடுத்துட்டு வரணும்னா ஆப்வியஸா வந்து ப்ரோட்டீன் லெவல்ஸ் வந்து அக்கார்டிங் டு யூ பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணுறது இட்ஸ் இம்பெரேட்டிவ். ஸோ அதனால 1 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் பர் கேஜி பாடி வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். அண்ட் டு திஸ் ஃபேட் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸா லோ ஃபேட் லெவல்ஸ். அண்ட் கார்போஹைட்ரேட் பொறுத்த வரைக்கும் ஈஸிலி டைஜஸ்டபிள் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ நம்ம ஈஸிலி டைஜஸ்டபிள் கார்போஹைட்ரேட்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம எடுக்கக்கூடிய ஃபைபர் சோர்ஸ் வந்து soluble fiber source பார்த்து எடுக்கணும், அந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் சோர்ஸ் கூட. அண்ட் சோடியம் ரெஸ்ட்ரிக்ஷன் பொறுத்த வரைக்கும் per day வந்து 1300 milligrams, which is like
ஆல்மோஸ்ட் லைக் half a teaspoon of sodium தான் per day வந்து allowed. Entirely 3 meals இல்ல 4 meals per day எடுக்கிற அளவுக்கு. And fluid பொறுத்த வரைக்கும் 1.5 to 2 liters of fluid consumption per day வந்து it's compulsory required, because பாடியில இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே எலிமினேட் பண்ணும் and மறுபடியும் வந்து back to the form proper blood circulation level improve பண்ணிட்டு வரதுக்கு fluid is very very important. Next slide sir. So heart healthy superfoods. ஸோ நம்ம சூப்பர் ஃபுட்ஸ்ன்னு சொன்னாலே நம்ம வந்து ரொம்ப எக்ஸாட்டிக்கா திங்க் பண்ண வேண்டாம். நம்ம கிச்சன்ல பார்க்கக்கூடிய ஒரு டே டு டே இன்கிரீடியன்ஸே வந்து நம்மளுக்கு ஹார்ட் ஹெல்த்தி சூப்பர் ஃபுட்ஸா நம்மளுக்கு ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா சினமன், அதாவது பட்டை. இந்த பட்டை வந்து நம்மளுக்கு வந்து உங்களுக்கு வந்து பாடியில அந்த ஃபேட் பர்னிங் கெப்பாசிட்டி எடுத்துட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடியில இருக்கக்கூடிய அன்வான்டட் ஃபேட்ஸ் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆகக்கூடிய சான்ஸ் ரேட் அதிகமா இருக்கு. அண்ட் டு திஸ் பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து குட் சோர்ஸ் ஆஃப் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் உங்க ஹார்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ண ஹைலி பெனிஃபிஷியல். அண்ட் டு திஸ் அவகேடோ. ஸோ அவகேடோ வந்து இட்ஸ் அ பட்டரி ஃப்ரூட்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரொம்பவே வந்து நியூட்ரியன் டென்ஸான ஒரு ஃபுட், பட் இட்ஸ் அ வெரி குட் ஃபேட்டி ஆசிட், ஹார்ட் ஹெல்த் ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரூட். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து அவகேடோ எடுத்துட்டு வர்றது நல்லது. அண்ட் டு திஸ் கார்லிக். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் கார்லிக்ல இருக்கக்கூடிய அந்த அலிசன் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெமெண்டஸ் சேஞ்சஸ், நம்ம ஹார்ட் டிஷ்யூஸா இருக்கட்டும், பிளட் ப்ரெஷர் மெயின்டெனன்ஸா இருக்கட்டும், கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் மெயின்டெனன்ஸா இருக்கும், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ டே டு டே பேசிஸ்ல கார்லிக். அண்ட் ஆல்சோ டு திஸ் பார்த்தீங்கன்னா ராஸ்பெரிஸ் அண்ட் ஆரஞ்ச். ஸோ ராஸ்பெரிஸ், ப்ளூபெரிஸ், ஸோ எனி சார்ட் ஆஃப் பெரிஸ், இது கூட வந்து ஆரஞ்சஸ், அதாவது வைட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு அந்த ஆக்சிடேட்டிவ் டேமேஜை வந்து ப்ரிவென்ட் பண்ணி ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல் வந்து பூஸ்டப் பண்ணும். ஸோ இன் திஸ் வே அந்த செல்லுலார் ஆக்சிடேஷன், செல்லுலார் டேமேஜ் இந்த ஹார்ட், இதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ என்ன மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் யூ ஹேவ் டு ஃபாலோ டு ரெடியூஸ் யுவர் ஹார்ட் ஹெல்த் ரிஸ்க்? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜீஸ். ஸோ நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜீஸ்ன்னு சொல்லும் போது ஜஸ்ட் எந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜீஸ் இல்லை, தண்ணி, காய்கறி, பழங்கள் வந்து நிறைய எடுக்கும் போது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் அதுல வந்து நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கு, ஃபைபர் கண்டென்ட் இருக்கு, அதாவது நார்ச்சத்தும் நிறைய இருக்கு. பிளஸ் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் எலிவேட் பண்ணாம பார்த்துக்கும். அண்ட் செகண்ட் திங் ஃபிஷ். இன்கேஸ் நான் வெஜிடேரியனா இருக்கும் போது மீட், பால்ட்ரியோட வந்து ஆயிலி ஃபிஷ்ஷஸ், அதாவது சின்ன சின்ன மீன்கள், நீங்க வந்து போனோடவே எடுத்துக்கக்கூடிய ஒரு மீன் ஐட்டம், அந்த மாதிரி ஆப்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த கறி ஆர் கிரேவி ஃபார்ம் ராதர் தென் ஃப்ரைட் ஃபார்ம் எடுத்துட்டு வரும்போது பெட்டரா இருக்கும். அண்ட் டு திஸ் பார்த்தீங்கன்னா ஹோல் கிரெயின்ஸ் அண்ட் ஹை ஃபைபர். அண்ட் இன்கேஸ் மீட் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணும்போது லீன் மீட்ஸ், ஸோ ஃபேட்லெஸ் மீட், இல்லை ஃபேட்டே இல்லாம ஒரு போனி பார்ட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ற மீட். அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் லோ ஃபேட் டைரி ப்ராடக்ட்ஸ், இல்லைன்னா வந்து ஸ்கிம்டு மில்க் இல்லை ஸ்கிம்டு டைரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணது வெல் அண்ட் குட். அண்ட் டு திஸ் பார்த்தீங்கன்னா நோ ஆடட் சுகர். ஸோ நம்ம சுகர்ன்னு சொல்லும் போது இந்த ரிஃபைன்ட் ஒயிட் சுகர் எதுவும் யூஸ் பண்ணாம ஆல்கோஹால், ஸ்மோக்கிங் எல்லாம் குவிட் பண்ணிட்டு வரும்போது ஜென்ரலாகவே வந்து நம்ம ஹார்ட் ஹெல்த்தை வந்து ரொம்ப ப்ராப்பரா ஆப்டிமம் நியூட்ரிஷனோட மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம். Next slide sir. So இது வந்து ஒரு ஸ்மாலர் ஸ்டெப்ஸ் லீட்ஸ் டு பிகர் இம்பேக்ட் இன் ஆர் லைஃப். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் நீங்க எடுத்துட்டு வரும்போது இது இமென்ஸா வந்து உங்களுக்கு வந்து பெரிய டிஃபரன்ஸ் வந்து எடுத்துட்டு வரும். எஸ்பெஷலி வந்து பீப்புள் ஹூ ஆர் ஒரு ஜெனட்டிக்கா எனக்கு வந்து ஹார்ட் இஷ்யூ இருக்கு, ஸோ ஃபியூச்சர்ல எனக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா ஃப்ரம் நவ் ஆன் அவங்க வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது ஃபியூச்சர்ல வரக்கூடிய இஷ்யூஸ் எல்லாமே ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ நம்ம எல்லாமே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும்னு சொல்லுவோம், பட் the thing is fresh fruits and vegetables. So already வந்து ஒரு frozen எதுவும் எடுக்காம freshly and locally seasonally available in market அந்த மாதிரி fruits and veggies choose பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். அண்ட் டு திஸ் பார்த்தீங்கன்னா நீங்க சூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா லோ சோடியம், எம்எஸ்ஜி ஃப்ரீ,
இல்ல சுகர் ஃப்ரீ அந்த மாதிரி ஒரு கேட்டகரி சூஸ் பண்ணி நீங்க ஆப்ட் பண்ணலாம். அண்ட் ஹோல் கிரெயின் ப்ராடக்ட்ஸ் அண்ட் வாட்டரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து உங்க ஃபைபர் கண்டென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் ஆயில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில், அதாவது செக்கெண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். அண்ட் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய குக்கிங் ஆப்ஷன்ஸ், பிகாஸ் வந்து நம்ம ஜென்ரலாவே வந்து நிறைய எண்ணெய் இல்ல நிறைய தண்ணி யூஸ் பண்ணி வந்து நம்ம குக் பண்ணும் போது அந்த ஃபுட்ல இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ட் லாஸ் நிறைய இருக்கும். பிளஸ் அடிஷ்னலா பேட் கொலஸ்ட்ரால் ரேப் ஆகக்கூடிய சான்ஸும் அதிகமா இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ண மேபி ஜீரோ ஆயில் குக்கிங் ஆர் ஜீரோ வாட்டர் குக்கிங் இல்ல லிமிட்டட் வாட்டர் குக்கிங். ஸோ அப்படி உண்டான ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிரில்லிங், பேக்கிங், ஸ்டீமிங், ஸ்டூவிங், பிராய்லிங், எஸ்பெஷலி வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து நீங்க வந்து நான் வெஜிடேரியன் சோர்ஸ்க்கு ஆப்ட் பண்ணீங்கன்னா ஈவன் மோர் இட்ஸ் வெல் அண்ட் குட். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ என்ன மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் நீங்க வந்து எடுத்துட்டு வரணும், உங்க ஃபுட் சாய்ஸஸ்ல என்ன மாதிரி ஒரு சேஞ்சஸ் எல்லாம் நீங்க எடுத்துட்டு வரணும். ஸோ ஈவன் ஒரு பார்ட்டிஸ் போனாலும் ஒரு ரெஸ்டாரண்ட், மேரேஜஸ் எங்க போனாலுமே வந்து உங்களோட பெவரேஜ் இன்டேக், ஸோ நான் பெவரேஜ்னு சொல்லும் போது இட் மைட் பி ஆல்கோஹாலிக் பெவரேஜ் ஆர் நான் ஆல்கோஹாலிக் பெவரேஜ். ஏன்னா ஜென்ரலாவே ரெண்டுமே கார்பனேட்டட் பெவரேஜ் தான். ஸோ அதை வந்து நீங்க வந்து ரெடியூஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் வெல் அண்ட் குட். அண்ட் கட் பேக் ஆன் பேஸ்ட்ரீஸ் அண்ட் பேக்கரி ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்ம பேஸ்ட்ரி பேக்கரி ப்ராடக்ட்ஸ் சொல்லும் போது நாட் ஓன்லி சுகர், நீங்க எந்த ஒரு பேஸ்ட்ரி ப்ராடக்ட் எடுத்தாலும் த மெயின் சோர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா மேதா. ஸோ மேதா பொறுத்த வரைக்கும் வந்து இட் இஸ் அ ஹார்ம்ஃபுல் கெமிக்கல். ஸோ அது வந்து உங்களுக்கு பாடியில வந்து ஒரு அட்வர்ஸ் ஹெல்த் எஃபெக்ட்ஸ் அரைஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ பேஸ்ட்ரீஸ் அண்ட் பேக்கரி ஐட்டம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணும். ஆஸ் சிம்பிள் அஸ் பிரெட், பன், பிஸ்கெட் கூட. அண்ட் இது கூட பாத்தீங்கன்னா இன்கேஸ் பாலிட்ரி யூஸ் பண்றீங்கன்னா ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம், பிகாஸ் ஸ்கின் ஹேஸ் ஹை கண்டென்ட் ஆஃப் ஃபேட் இன் இட். அதே மாதிரி ஃபிஷ்ஷஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் ஃபிஷ்ஷஸ், ஆயிலி ஃபிஷ்ஷஸ் யூஸ் பண்ணும். அண்ட் கமர்ஷியல் பாட் ஃபுட் ஐட்டம்ஸ், அதாவது இந்த ரெடி டு குக் இன்ஸ்டன்டா பராட்டா, சப்பாத்தி, நூடுல்ஸ், கப் நூடுல்ஸ், பாஸ்தா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டன்ட்லி ஆல் தோஸ் 2 minutes ரெடி கேட்டகரி, கன்வீனியன்ஸ் ஃபுட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாம் டோட்டலா அவாய்ட் பண்ணுறது இட்ஸ் வெல் அண்ட் குட். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ தீஸ் ஆர் தி லைஃப் 7 சிம்பிள் ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த லைஃப் 7 சிம்பிள் ஸ்டெப்ஸ் வந்து we have 7 days a week. each day நீங்க ஒன்னு ஃபாலோ பண்ணா கூட உங்க ஹார்ட் ஹெல்த்தை வந்து ஆப்டிமம் ரேஞ்ச்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணி ப்ராப்பர் நியூட்ரிஷனோட மெயின்டைன் பண்ணிட்டு வர்றது ரொம்பவே ஈஸி டாஸ்கா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ஸ்டாப் ஸ்மோக்கிங். செகண்ட் திங் கெட் ஆக்டிவ். ஸோ நாட் ஓன்லி எக்ஸசைஸ், பிசிக்கலாவே கூட வந்து ஒரு நியர்பை ஷாப் போனா கூட ஒரு சைக்கிளிங்கோ இல்லை ஜஸ்ட் வாக்கிங் மூலியமா போனா ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எடுத்துட்டு வரும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கும். அண்ட் இது கூட வந்து கண்ட்ரோலிங் த கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அண்ட் மேனேஜிங் பிளட் ப்ரெஷர். ஸோ நம்ம பிளட் ப்ரெஷர் சொல்லும் போது அலாங் வித் ஸ்ட்ரெஸ் ஆல்சோ பிளேஸ் அ ஹியூஜ் ரோல். ஸோ ஸ்ட்ரெஸ் லெவல் நம்ம மேனேஜ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா பிளட் ப்ரெஷர் வில் பி அண்டர் கண்ட்ரோல். அண்ட் ஈட் ஹெல்த்தி. ஸோ நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் ஆப்ஷன்ஸ் வந்து யூ ஷுட் நோ வாட் இஸ் ரைட் ஃப்ரம் ராங். ஸோ வைஸா சூஸ் பண்ணி சாப்பிடணும். அண்ட் அஃப்கோர்ஸ் லூஸ் வெயிட் அண்ட் ரெடியூஸ் பிளட் சுகர். ஸோ இன்கேஸ் டயபெட்டிக் கேட்டகரியில இருந்தால் reducing sugar and keeping them in a controlled range, அதாவது நார்மல் லெவல்ல மெயின்டைன் பண்ணிட்டு வருது இட்ஸ் a key point here. So now over to Pravin sir. Thank you so much Swati, ஒரு complete detail explanation on heart health சொன்னீங்க. இப்போ நம்ம குயிக்கா வந்து சப்ளிமெண்ட்ஸ், நம்மளோட நியூட்ரலைட்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சப்ளிமெண்ட்ஸ் டு சப்போர்ட் ஹார்ட் ஹெல்த் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அண்ட் எனி டவுட் வந்துட்டு குயிக்கா நம்ம சப்ளிமெண்ட் பார்த்துட்டு நம்மளோட டவுட்ஸை வந்துட்டு நீங்க ஸ்வாதி கிட்ட கேட்கலாம். 1 minute. Okay, so protein daily omega plays a vital role. Okay, குயிக்கா protein daily omega நம்ம பார்த்தலாம். நம்மளோட நியூட்ரலைட் போர்ட்ஃபோலியோல இருக்கக்கூடிய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ல இம்பார்ட்டன்டான 3 ப்ராடக்ட் என்னென்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆல் பிளான்ட் புரோட்டீன், அஃப்கோர்ஸ் வந்துட்டு மேக்ரோ நியூட்ரியன்ட்ல இருக்கக்கூடிய அந்த புரதச்சத்து புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஓகே, ஸோ நம்மளோட ஃபவுண்டேஷன் ப்ராடக்ட் வந்துட்டு ஹார்ட் ஹெல்த் மட்டும் கிடையாது, ஓவரால் ஹெல்த்துக்கே இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் வை வி ஹாவ் டு சூஸ் நம்மளோட
ஆல் பிளான் ப்ரோட்டீன்றதுக்கு ஒரு டீடைல் செஷனே நான் வந்து கொடுத்திருந்தேன், ஹீட் ஆர்ட் இல்லைன்னா ஹீட் ஸ்மார்ட் வித் நியூட்ரலைட். பட் குயிக்கா வந்து நம்ம இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பார்த்தலாம். நம்ம பாடிக்கு வந்து 20 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் தேவைப்படுது. அதுல 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து பாடியால ஓனா சிந்தசிஸ் பண்ண முடியாது, அதை டயட் மூலியமா தான் எடுத்தாகணும். ஸோ அந்த டயட் மூலியமா கிடைக்காததை நம்மளோட ஆல் பிளான் ப்ரோட்டீன் மூலியமா 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் முழுமையா கிடைக்கும். அண்ட் 100% பிளான்ட் சோர்ஸ்டு ப்ரோட்டீன் தான் நம்ம கொடுக்குறோம். வீகன் கூட எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கூப்ல வந்துட்டு அதிகப்படியான ப்ரோட்டீன் இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து ஈஸி டு டைஜஸ்ட், ப்ரோட்டீன் டைஜஸ்டபிலிட்டி, கரெக்டட் அமினோ ஆசிட் ஸ்கோர், பிடிகா ஸ்கோர் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் படி 1.0. ஓகே, ஸோ நியூட்ரிலன் டேஸ்ட் நம்மளோட ஃபேவரட் ஃபுட்டோட நம்ம எடுத்துக்கலாம். A small video on protein. Proteins are one of the most important building blocks of all living organisms. Our organs, tissues, and muscles are all made from proteins. Proteins also provide essential amino acids which are important for metabolism, growth, and development of our body. Growing children need protein for proper growth and development. Adults require protein to build, repair, and maintain healthy tissues, bones, skin, and hair. Elderly people require protein to support muscle tone, bone mass, and strength. Our body constantly uses our protein and does not store it. Therefore, it needs to be replenished every day. Our overall well-being may suffer if we do not get enough proteins from the diet. Due to hectic lifestyle and poor eating habits, many of us may be lacking getting the required protein in our everyday diet. There is one good thing that you can do yourself. Have Nutrilite all plant protein powder daily. It may bridge the protein intake gap in your daily diet. Okay, the next most important product வந்துட்டு நம்மளோட protein daily omega. நம்மளோட ஃபவுண்டேஷன்ல வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு டெய்லி ஒரு மல்டி வைட்டமின் அண்ட் மல்டி மினரல், ஒரு 13 எசென்ஷியல் வைட்டமின்ஸும் 11 எசென்ஷியல் மினரல்ஸும், ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய 13 எசென்ஷியல் வைட்டமின்ஸ், 11 எசென்ஷியல் மினரல் பிளான்ட் கான்சென்ட்ரேட்டோட நம்மளுக்கு கம்ப்ளீட்டா கிடைக்கிறது த்ரூ ஆர் நியூட்ரலைட் டெய்லி. அஃப்கோர்ஸ் இது நம்ம டயட்டோட கம்பேரே பண்ண முடியாது. நம்ம அதற்கான ஒரு டீடைல் செஷன் கூட நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ எப்படி வந்து நம்மளோட டெய்லியை வந்துட்டு நம்ம டயட்ல இருந்து கம்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா வைட்டமின்ஸ் லைக் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் டி, வைட்டமின் இ, வைட்டமின் கே, பி வைட்டமின்ஸ் வந்து B1, B2, B6, B12, நயாசின், ஃபோலிக் ஆசிட், பயோட்டின் சொல்லிட்டு எல்லாமே கம்ப்ளீட்டா 13 எசென்ஷியல் வைட்டமின்ஸும், மினரல்ஸ்ல வந்துட்டு கால்சியம், அயன், பாஸ்பரஸ், அயோடின், மெக்னீசியம், ஜிங்க், செலினியம், காப்பர், மேக்னீஸ், குரோமியம் சொல்லிட்டு எல்லா வகையான மினரல்ஸும் அண்ட் அஃப்கோர்ஸ் பிளான்ட் கான்சென்ட்ரேட்டா இருக்கக்கூடிய ஆல்ஃபா கான்சென்ட்ரேட், அசிரோலா, ஸ்பினச் பவுடர். ஸோ இது எல்லாமே கிடைக்கிறதுனால தான் அந்த ஃபைட்டோ நியூட்ரியன் பெனிஃபிட் மூலியமா அந்த ஆன்டி ஆக்சிடென்ட், ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ்ல இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியும் கிடைக்குது. அண்ட் இதுல எந்த ஒரு ஆர்டிபிஷியல் கலர்ஸோ, ஃபிளேவர்ஸோ, ஆடட் ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கிடையாது. நியூட்ரலா கோட்டிங்கோட வரதுனால அந்த முழுமையான நியூட்ரியன் வந்து நம்ம பாடியில அப்சார்ப் ஆகப்படுது. இதனால ஹார்ட் ஹெல்த்ல இருந்து பாடியோட ஓவரால் ஆப்டிமல் ஹெல்த்தே மெயின்டைன் ஆகுது. Hectic lifestyle, fast-paced living, and improper eating habits can have some unexpected results on our body's well-being. Most of us eat too much processed food, and we also miss meals. Some of us even smoke and/or drink alcohol. Our hectic lifestyle and eating habits are robbing us of the vital nutrients that we need to meet our daily nutritional requirements. We need a way to support our nutritional needs along with a regular diet. Fulfill the nutritional gap in your regular diet with Nutrilite Daily. Okay, the next most important product நம்மளோட salmon omega 3. Okay, so இதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பாடியில வந்து omega 6 என்ற fatty acids, அது வந்துட்டு உங்களுக்கு leads to LDL, low density lipid protein, bad cholesterol increase பண்ணும். அதை பேலன்ஸ் பண்ணணும்னா குட் கொலஸ்ட்ரால், HDL இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய, ஹை டென்சிட்டி லிபிட் புரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய omega 3 எடுத்துக்கணும். நம்ம உணவு பழக்கங்கள்ல எல்லாமே ரிச் இன் omega 6 தான். அதனால தான் பேட் கொலஸ்ட்ரால் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது.
ஸோ ஒரு ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து சால்மன் ஃபிஷ் மட்டும் கிடையாது, அது ப்ரொப்ரைட்டரி பிளெண்ட் ஆஃப் ஆன்கோய், சாரடின், மேரக்கிள் எல்லா ஃபிஷ் ஆயில்ல இருந்து பெஸ்ட் ஒமேகா 3 சோர்ஸ் வந்து நம்மளோட சால்மன் ஒமேகா 3 சாஃப்ட் ஜெல் மூலமா கொடுக்குறோம். ஒரு எக்ஸாக்ட் ஆப்டிமல் ரேஷியோ ஆஃப் EPA அண்ட் DHA நம்மளோட ஹார்ட் ஹெல்த்துக்கும் பிரெயின் ஹெல்த்துக்கும் சேர்த்து 180 மில்லிகிராம் ஆஃப் EPA 120 மில்லிகிராம் ஆஃப் DHA முழுமையா கிடைக்குது. அண்ட் இதுவும் ஒரு சாஃப்ட் ஜெல் கான்செப்ட்ல நம்ம கொடுக்கறதுனால உள்ள இருக்கக்கூடிய அந்த மேக்ரோ நியூட்ரியன்ட் வந்துட்டு ஃபுல்லா ப்ரொடெக்ட் ஆகுது. ஸோ விச் இஸ் குட் ஃபார் ஹார்ட், பெஸ்ட் ஃபார் ஹெல்த். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1 to 3 சாஃப்ட் ஜெல் வந்து கண்டிப்பா ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துக்கணும். ஸ்மால் வீடியோ. Fast-paced and hectic lifestyles have changed our eating habits. We may end up consuming lots of processed foods, which may be high in fats, especially omega-6 fatty acids. This creates an imbalance between omega-6 fatty acids and omega-3 fatty acids, the good fats in our body. Unfortunately, omega-3 fatty acids are not produced in our body. Omega-3 and 6 both are essential for the body. Fortunately, Nutrilite Salmon Omega-3 soft gels may help fill in the gap for omega-3 fatty acids deficiency in our body. Okay, and the next most important product in this lineup la irukakudiyadhu nammaloda fiber. Of course, macro nutrient la vandu pathina mukkiyama 4 nutrients sollirukken. Protein புரதச்சத்து, உங்களுக்கு கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து, அண்ட் ஃபேட் கொழுப்பு சத்து, அண்ட் நான்காவது இருக்கக்கூடியது டயட்ரி ஃபைபர் நார்ச்சத்து. அண்ட் இப்ப கூட சுவாதி அதோட ஹார்ட் ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லும் போது ஃபைபரை பத்தி நார்ச்சத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ ஹார்ட் ஹெல்த் மட்டும் கிடையாது, ஒரு கம்ப்ளீட் நார்மல் டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷன், ஒரு பவுல் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல பவுல் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அஃப்கோர்ஸ் வந்துட்டு நம்ம டயட்ரி ஃபைபரா இருக்கக்கூடிய நியூட்ரிலைட் ஃபைபர் வந்து எடுக்கிறதுனால நம்மளுக்கு அதோட கம்ப்ளீட் பெனிஃபிட் வந்துட்டு கிடைக்குது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த லைனப்ல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிலைட் கோஎன்சைம் Q10 சிட்ரஸ் கான்சென்ட்ரேட். ஓகே, ஸோ இது நம்ம பாடி வந்து பாத்தீங்கன்னா ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸால தான் உருவாக்கி இருக்கு. அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் வந்து புரோட்டீன் சொன்னேன். அதே மாதிரி அந்த செல்ஸ், அந்த உயிரணுக்கு வந்துட்டு ஒரு எனர்ஜி ப்ரொடக்ஷன் வந்துட்டு சப்போர்ட் பண்றது coenzyme Q10. Okay, so support energy production. இது ஒரு greater antioxidant சொல்லலாம், ஃப்ரீ ராடிக்கல் டேமேஜ்ல இருந்து நம்மள பாதுகாக்கிறது. அதுவும் இல்லாம ரெகுலேட்டிங் பிளட் பிரஷர், ஒரு சப்போர்ட் பண்ணி ஹெல்தி பிளட் பிரஷரை மெயின்டைன் பண்றதுக்கு coenzyme Q10 வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் சிட்ரஸ் பயோஃப்ளேவனாய்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த கம்ப்ளீட் பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் இதனால அந்த சப்போர்ட் ப்ரொடக்ஷன் இந்த செல்ஸ் இருக்கிறதுனால ensure the support that heart needs to function optimally. So ஒரு capsule daily வந்து கண்டிப்பா எடுத்தே ஆகணும். Okay, and the most important product நான் immunity அப்ப கூட சொல்லியிருப்பேன் டீடைல்டா கார்லிக் பத்தி. of course it support heart health. Okay, இதுல இருக்கக்கூடிய அந்த important active ingredient அலிசின், அது மூலியமா தான் உங்களுக்கு இந்த heart health வந்து greater support கிடைக்குது. and இது அந்த கார்லிக்கோட ஸ்மெல் பிடிக்காதவங்க, ஆர்டர் பிடிக்காதவங்களுக்கு அஃப்கோர்ஸ் வந்து இது பெப்பர்மெண்ட் ஃபிளேவர்ல கொடுக்கறதுனால அதோட பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு முழுமையா கிடைக்கும். ஸோ இது 2 டேப்லெட்ஸ் ஒன்னா எடுத்துக்கணும். ஸோ தட் ஒரு நேச்சுரல் அட்வான்டேஜ் ஆஃப் மெயின்டைனிங் எ ஹெல்தி ஹார்ட் வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ எனி டவுட் இப்ப கேட்கலாம். ஓவர் டு யூ சார். தேங்க்யூ ஸோ மச். யா, ஸோ ரொம்ப எக்ஸலண்டா பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம்.